ஸோ சூப்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ட்ரைலருக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தா திடீர்னு நம்ம சோனி அமேசான் பிரைம் கூட இருந்து கொலாபரேட் பண்ண ஸ்பைடர் நாயரோட டீசர் வெளியிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த வாரம் வந்து இந்த டீசர் வரும் அப்படின்ட்டு. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஒரு மஜாவான டீசருங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஹாரர் வைப் கொடுக்குது இந்த டீசர் வந்து. எனக்கு லிட்ரலி வந்து ஸ்பைடர் நாயரோட கேரக்டரை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த டீசரில் பர்சனலாக பிடிச்சிருந்த ஷாட்டே வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்பைடர்மேன் ஸ்விங் ஷாட்டு தான். இதுலேயும் தரமான ஒரு ஸ்விங்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த சீரீஸில் பயங்கரமாகும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி சீரீஸ், இது படம் கிடையாது. 8 எபிசோட் கொண்ட சீரீஸ் இது. இந்த சீரீஸை வந்து இவங்க எங்கே ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில். எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம். டேட்டு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் வந்து மே மாதம் கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த சீரீஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளஸ் கலர் ரெண்டுத்துலேயுமே ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்து அந்த ஒரு ஹாரர் வைப் தரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஸ்பைடர் நாயரோட கேரக்டரே வந்து அந்த வேர்ல்டே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த கிக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறதுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸில் வந்து ஸ்பைடர்மேன் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜுங்க. நம்ம அண்ணன் நிக்கோலஸ் கேஜ் சின்ன வயசில் கோஸ்ட் ரைடரில் பார்த்தது. அவர் வந்து இப்போ மறுபடியும் ஒரு மார்வல் ப்ராஜெக்டில் வராருங்கும் போது பயங்கர சந்தோஷம் எனக்குலாம். எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இதை தெரியல. சரியா ஆனால் என்ன மனுஷனுக்கு லைட்டாக வயசாகிடுச்சு, அதான் லைட்டாக மன கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஓல்டான ஒரு பீட்டர் பார்க்கர் கிடையாது, பென் ரைலி அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து இந்த படத்தில் இந்த சீரீஸில் பண்ணுறாங்க. பீட்டர் பார்க்கருங்கிற அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மேபி சோனி ஏதாவது அலிகேஷன் வச்சுருக்கலாம். ஸோ வந்து பீட்டர் பார்க்கர் இந்த சீரீஸில் கிடையாது, இவர் வேறு கேரக்டரு. அண்ட் டீசரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காமிச்சிருக்காங்க, வில்லன் கேரக்டர்ஸை. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் வந்த ஸ்பைடர்மேனுக்கு இவ்வளோ கேரக்டர்ஸோட வில்லன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே சீரீஸில் எலக்ட்ரோ காட்டுறது என்ன, சாண்ட்மேனை காட்டுறது என்ன, மோல்டன் மேனுங்கிற கேரக்டர்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த கேரக்டர் காட்டுறது என்ன, பிளாக் கேட்டு, வல்ச்சரு, மிஸ்டர் நெகட்டிவ், அப்புறம் வந்து அந்த அந்த இது ஸ்பைடர்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இன்னும் உள்ளே இருக்குது. பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட்டுங்க இந்த சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு மாதிரியான ஸ்பூக்கி வைபை வந்து இந்த சீரீஸில் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா பேட்மேன் மாதிரி. இதுவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ப்ளஸ் ஆக்ஷன் அப்படி தான் போகும். பேட்மேன் மாதிரியே தான் போகும். ஏன்னா கேரக்டரும் பேட்மேன் மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக இந்த டீசர் இந்த சீரீஸ்கோட ஹைப்பை வந்து கொஞ்சம் ஏற்றிருக்கு. உண்மையாகவே வந்து நான்லாம் எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல. எனக்கு இந்த டீசரில் எந்த ஒரு குறையும் தெரியல. எனக்கு குறைய தெரிஞ்சது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம வந்து படங்களை சிஜிஐ நிறையா பண்ணியே பார்த்துருப்போம். ஆனால் இந்த சீரீஸில் வந்து நிறையா சீன்ஸை வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பழைய காலத்து ஒரு வைப்பு கொடுக்குது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதில் செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேவலமான நிறையா ப்ராஜெக்ட்ஸை கொடுத்துருந்த சோனிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுத்ததுக்காக நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் சோனியை. ஓகே சூப்ஸ், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியம் நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.